ஹாய் மக்களே, பாஸ்தாவே மைதாவில் பண்ணுறாங்க. இதில் மைதா வச்சு வேறு நம்ம ஒரு ஒயிட் சாஸ் பண்ணோமா, அதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க. இதுக்கு சுடு தண்ணியில் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ண பாஸ்தாவையும் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் கொஞ்சம் ஆனியன், பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாப் பண்ணி வச்சுக்கலாம் பொடிசாக. தக்காளி, கொத்தமல்லி இதை மட்டும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த வேக வச்ச பாஸ்தாவை கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சாப் பண்ண கார்லிக், ஆனியன் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர், பெப்பர்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ராஸ்மெல் போகிற வரையும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹர்ப்ஸ் இருந்து ஆர்கானோ இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பாஸ்தாவே நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டீமில் வச்சு எடுத்தால் போதும். சும்மா சூப்பரான டேஸ்டான, ஹெல்தின்னு சொல்ல முடியாது, பாஸ்தா ரெடி.